இந்த சூரிய ஒளியில நம்ம போகும் பொழுது அந்த சூரிய ஒளி நம்ம தோல் மேலே படுது இல்லைங்களா? படும் பொழுது நம்ம தோல்ல இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமிகளை உருவாக்கக்கூடிய செல்கள் வந்து மெலனின் அப்படிங்கிற நிறமியை உற்பத்தி பண்ணுது. இந்த மெலனின் அப்படிங்கிற நிறமி தான் நம்ம தோலுக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம தோலை ஊடுருவி செல்லும் பொழுது நம்ம தோலோடைய டீப்பர் லேயர்ஸ்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு ரசாயன மாற்றம் தான் இந்த தோல் வந்து கருமை நிறம் அடையிறது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கருமை நிறம் தோலில் ஃபார்ம் ஆகிறதுங்கிறதே வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், நமக்கான பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். இது தோல் இயற்கையாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடியது. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியே இல்லாத நாடுகளில் இந்த டேன் ஃபார்மிங்கே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் தோல் புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த புற ஊதா கதிர்கள் தோலினுடைய உள்புற சுவரை அடையும் பொழுது, டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்னுக்கு போகும் பொழுது அது உள்ளே போய் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கேன்சரை உருவாக்குது. இந்த மெலனின் பிக்மெண்ட் நம்ம தோலை அடையும் பொழுதே நம்ம தோலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த கருமை நிறமிகள் வந்து அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம தோலோடைய மேல் பகுதியை அடைஞ்ச உடனே அதை உருக்குழைய செய்து அந்த தோலோடைய டீப்பர் லேயருக்கு போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ டேனிங் அப்படிங்கிறது அளவாக இருக்கும் பொழுது அது நம் உடலுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.